இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். மெயின்ல இருந்து எடுத்துருக்கோம். ஸோ யூஸ்வலி இதில் பறிச்சுக்கலாம், தம் போடுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். என்ன பண்றேன்? ஹலோ செல்லிக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது மனம் வித் சத்யா. என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் vlog பார்க்க போறீங்க. சிக்கன், இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ண போறோம். யூஸ்வலி சண்டேஸ் வந்து பிரியாணி அந்த மாதிரி தான். சரி, இன்னைக்கு வீட்ல வந்து எங்க ஊர் ஸ்டைல லைக் அந்த திண்டுக்கல் சவுத் சைடுல உள்ள பிரியாணி பண்ணலான்னு. ஜஸ்வி, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? சிக்கன். வெல்கம் டு மை சேனல். ஜஸ்வி, இது ஓன் சேனல், அம்மா சேனல் இல்லையா? சரி, வெல்கம் டு ஜஸ்வி சேனல். ஓகே, இந்த மனம் வித் சத்யா வந்து மனம் வித் ஜஸ்வின்னு வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு நாங்க பண்ண போற ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா இருக்கும். பட் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நீங்க திண்டுக்கல் மதுரை பக்கம் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா இதுதான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். என்ன பண்றேன்? சாப்பிடலாமா? இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணிக்கு நான் வந்து ஜீரா சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு half an hour பிஃபோர் வந்து அரிசி ஊற வச்சுட்டா பர்ஃபெக்ட்டா இருக்கும். ரொம்ப நேரம் ஊறணும் இல்ல, ஒரு half an hour ஊறிச்சுனா போதும். மெஷர்மென்ட் வந்து நீங்க ஏதாவது ஒரு டம்ளர் கப்ல எடுத்துக்கலாம். Mommy, I also do. Why? Oh, goody lamb. சோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போற மசாலா எல்லாமே என்னோட ஓன் பிராண்டோடது. இது என்னோட ஓன் பிராண்ட் மசாலா. செம்ம சூப்பரா இருக்கும். ட்ரை நான் யூஸ் பண்ண போற மசாலா வந்து பிரியாணி மசாலா அண்ட் மிளகாத்தூள் ரெண்டுமே மதுரை விருந்துல இருந்து எடுத்திருக்கேன். இது வாங்குற டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும், அதுல யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மசாலா வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க லைக் நான்வெஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், குருமா கூட பயன்படுத்திக்கலாம். பிரியாணி வந்து நீங்க பாஸ்மதி அண்ட் ஜீரா சம்பா ரெண்டுக்குமே செம்ம பிளண்டா இருக்கும். இன்னைக்கு இது யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். இப்போ பிரியாணி பண்ண போயிடலாம். Coriander. Green. Mommy, I put some tomato. No, we don't need tomatoes. No, we. இந்த ரெசிபிக்கு வந்து கீ தான் மெயின். முழுக்க முழுக்க கீல பண்ணாதான் அந்த ஒரிஜினல் வேணு பிரியாணி மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆப்ஷனுக்கு பாதி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கௌதமி, உங்க எல்லாரும் ஸ்பைசி கன்ஸ் கௌதமி தெரியும்ல, நான் இது வரைக்கும் நெய் வாங்கினதே கிடையாது. கௌதமி தான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாங்க எவ்ரி சிங்கிள் டைம். ஸோ அதை வந்து உருக்கி எடுத்துக்க போறேன். ஏன்னா இது ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணுறதுனால ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரோசனாக இருக்கும். ஸோ உருக்கி எடுத்து ஆட் பண்ண போறேன். This is not butter. ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay. Mommy, I put First we need to add butter. Yes, butter. This is not butter, this is ghee. Ghee? Yes. I want to put some ghee also. You want to put some ghee also? Yeah. So you can try. Yeah, I can try. Do you like cooking? Yeah. How much you like? 5. You want to cook like mama? Yeah, give me. I want to cook. You can't take this. I want. Take it. Give to me. Okay. This is right. Okay. இப்போ பட் என்ன ஆட் பண்ணோம்? கீ. Ghee. உங்களோட சரி எனக்கும் பட்டர்னு வருது ஜெஸ்ஸிமா. Mommy, I put some. Mommy, I Yes, put. tell me.
Mommy, I put some this and this and this and this and Listen, first listen. tomato. Wait, we'll need that. இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணி போறோம். கடலைல வந்து ரொம்ப பெஸ்ட் Mommy, ஆப்ஷன். No. கடலைல தான் வந்து இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கீலே பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கீக்கு கொஞ்சம் பாதி ஆட் பண்ணனும்னா கடலைல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. Is it Uno? Huh? Yes. Are you kissing? Mommy, do you want this? No, I don't want that. Yes, are you kissing? What? Are you just kissing, Mom? Yes, I'm just kidding. Mommy, இந்த தேவை இருக்கிற கிஃப்ட் ஆட் பண்ணி. வெயிட். இப்போ வந்து பிரியாணி லீஃப் ஆட் பண்ணிக்கிறோம். சரி நீ போடு. அது கூட வந்து ஒரு 5-6 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஏலக்காய் வந்து பயங்கரமா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது ஒரு 5 to 6 நம்பர்ஸ். ஆட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். now we அகைன் சாஞ்சிக்கோ. what is it? Like us matter? Now what do you need to add? Then we need to add this onion paste, then Mommy, ginger garlic paste. I then chicken. put. Mommy, I put. I'll give chance. Okay. I put, Mom. Mommy, I mix. Okay, wait. இது ஆயில் எங்க மேல தெரிச்சுல. அதனால இப்போ நீ எது பண்ணாத. நான் அம்மா சொல்லும்போது பண்ணா போதும். அது வரைக்கும் you have to wait, okay? Mommy, I put this all. இது வந்து போட முடியாதனால இங்க ஆயில் தெரிச்சுண்டா. ஓகே? இது மட்டும் அம்மா ஆட் பண்ணிக்கிட்டுமா? Mommy, I put this all. விஷ்ணு. Mommy, I add some. Mommy, I add so many scissors. Okay? You don't need that. Yeah, okay. Now which need to add, Mom? Very good. Some chicken. Now I'm going to add some for my company chili powder. அவளோட கம்பெனி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண போறேன். ஜஸ்வி, this is your company? Yeah. Are you sure I can cook? And put it. இன்னைக்கு பிரியாணி செஞ்ச மாதிரி கையில கொட்டுது. This is very good. Mommy, I put. Mommy, what is this? Okay, that's enough. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோ. இது பயங்கர காரம் சூப்பரா இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் and நார்மல் சில்லி பவுடர் ரெண்டோட மிக்ஸ் பண்ணா கலர் எல்லாமே கிடைக்கும். கை கழுவு போகும். இப்போ வந்து மசாலா வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். சில்லி பவுடர் வந்து இதுலயே ஆட் பண்ணும்போது நல்லா கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு. இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 tablespoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக். How I eat? Just what we to do? Mommy, I put some. You put everything. Mom. இப்போ மதுரை இந்த மசாலா இருந்து பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிக்க போறேன். செம்ம சூப்பரா இருக்கு. இதோட கலர் ஸ்ட்ரக்சர் பாருங்க. எல்லாமே வந்து பிரீமியம் குவாலிட்டிஸ் ஆஃப் இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்றதுனால இதோட அவுட்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன். நான் இன்னைக்கு வந்து 1 kg பிரியாணி பண்றேன் அதனால. Mama, I need to cut the tomato. இப்போ ஒரே ஒரு டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். Mommy, This week கீழ விழுந்துறாத. கம். தூக்கி அப்படியே எரிஞ்சிருங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணி சிக்கனை நல்லா குக் பண்ண போறோம். Mommy, I cook. Mommy, I cook. இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்க போறோம். Mommy, you don't put all. I put all. பிரியாணி வருமானே தெரியலையே. போதும். அவ்வளவுதான் சிக்கன். Now it's like a nice, no? வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் கர்டு மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகணும்.
இப்போ கொஞ்சம் மின்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புதினா வந்து இதுக்கு ஒரு நல்ல அரோமேட்டிக் கொடுக்கும். இந்த பிரியாணில இதுவும் ஒரு ஸ்பெஷல். இதுல வந்து முழுசா பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு 5 நம்பர்ஸ் ஆஃப் green chilies பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து முழுசா ஆட் பண்ணணும், கட் பண்ணி போடாதீங்க. அவ்வளவுதான். இப்போ சிக்கன் வந்து எஸ் திஸ் இஸ் आवर கம்பெனிஸ். இப்போ வந்து சிக்கன் நல்லா குக் ஆகுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். சால்ட் வந்து கொஞ்சம் சிக்கன் குக் ஆனதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்பதான் கரெக்டான ரேஷியோல இருக்கான்னு செக் பண்ண முடியும். இப்போ வந்து சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ண போறோம். அகைன் மதுரை வந்து மசாலா வந்து சிக்கன் 65 மசாலா. என்னடா எல்லா மசாலா இவங்களோடய போடுறாங்க, வேற என்ன பண்றது, எங்களோட கம்பெனில இருக்கிற மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர்ஸும் ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறது இந்த சிக்கன் 65க்கு. பிகாஸ் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்க எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, லைட்டா சால்ட், இந்த மசாலா அவ்வளோதான். மேரினேட் பண்ணி வச்சா சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுல எல்லாமே ஆட் பண்ணிருப்போம். ஜஸ்ட் நீங்க எங்களோட மசாலா ப்ளஸ் கொஞ்சம் உப்பு, வேணும்னா கருவேப்பிலை அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். ஓவர் த டே இல்லை நீங்க ஒரு 3 hours அந்த மாதிரி எல்லாம் ஊற வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் 10 minutesல ஃப்ரை பண்ணிட்டா செம்மையா இருக்கும். நான் எப்பவுமே வந்து இந்த 65 பண்ணும்போது கருவேப்பிலையும் போட்டு அப்படியே பெசரி வச்சிருவேன். செம்ம டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. ஆயில ஃப்ரை பண்ணும்போது இந்த கருவேப்பிலையோட அந்த அரோமா இருக்குல்ல, அது பயங்கர சூப்பரா இருக்கும். எனக்கு பர்சனலி நான்வெஜ்ல வந்து கருவேப்பிலை பயங்கரமா ஆட் பண்ணிப்பேன். பிகாஸ் கருவேப்பிலைக்கு ஒரு அரோமா இருக்கும், அது அந்த நான்வெஜ்ல வந்து பயங்கர சூப்பரா இருக்கும். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கல்லுப்பு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். உப்பு வந்து தேவையான அளவு என்னன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். ஒரு அந்த டேஸ்ட் லெவல் மாறும்ல. ஸோ நீங்க தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வந்து உப்போட லெவல் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். செம்மையா இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் வந்துருக்கு. ஒன்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா சிக்கன் ஒரு 70% குக் ஆகிடும். தென் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுட்டு அரிசி ஆட் பண்ணிட்டு ரைஸும் ஒரு 70% குக் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், தம் போட்டு நம்ம வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து எக்கு வந்து பாயில் பண்ணுறதுக்கு ஒரு 3 எக் வந்து போடுறேன். இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுனாலே ஓரளவுக்கு நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு அழகா மசாலா போட்டா இருக்குல்ல. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்க போறோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி. நான் வந்து இந்த கப்ல தான் எடுத்தேன், அதனால இந்த கப் 1.5 கப் ஊற்றிக்கிறேன். ஒரு கப்னா 1.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். மூணு கப் ஊத்துனா கரெக்டா இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமா லெமன் ஜூஸ் வந்து புரிஞ்சுட்டு அப்புறம் அது வந்து அரிசி நல்லா உதிரியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அவ்வளவுதான், சிம்பிள். கொஞ்சம் கொதிச்சோடனே அரிசியை போட்டு மூடிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 லெமன் மட்டும் புரிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து அரிசி போட போறோம். இந்த பிரியாணியோட கலர் செக் பண்ணிக்கோங்க. திண்டுக்கல் பிரியாணி வந்து எக்ஸாக்டா இந்த கலர்ல இருக்கணும். இப்படி இருந்தாதான் அது திண்டுக்கல் பிரியாணி. இந்த கலர் தான் இதோட டெம்ப்டேஷனே. நீங்க சவுத்ல சாப்பிட்டீங்கன்னா பிரியாணி கலர் இப்படிதான் இருக்கும். இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம். எதை எடுக்கணும்? இரு தங்கம், ரைஸ் மட்டும் போட்டுக்கிறேன். சீனியா? நல்லா அடியில வரைக்கும் கிண்டி விட்டுடணும். அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். ஒரு 10 to 15 minutes இப்படியே குக் பண்ணணும். அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க நல்லா அடியில இருந்து. அப்புறம் மூடி போட்டு தம் வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இப்போ வந்து வாழையில பறிச்சுக்கலாம், தம் போடுறதுக்கும் சாப்பிடுறதுக்கும். நீங்க என்ன பண்ண போறேன்? நான் வந்து நிக்கி தான் போறேன். சொல்லுடா. பனானா கட் பண்றியா? கத்தி சானா புடிக்கிறது. ஏற முடியுமே என்னால. அருவாமனை சானா புடிக்கிறது. கட் பண்ணி எடுத்தாச்சு. லஞ்ச் வந்து வாழையில
இலையில சாப்பிடுறது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இது. இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது தம் போடுறதுக்கும் வாழை இலை யூஸ் பண்ணணும்னா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்துக்கிட்ட என்னோட ஹைட்டுக்கு இருக்கு. போட போறோம். வாட்டர் வந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரைன் ஆயிடுச்சுனாலே தம் போடுறது கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு வாழை இலையை மேலே பிளேஸ் பண்ணி அப்படியே இப்போ வந்து ஒரு வாழை இலையை வந்து உள்ள வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு இப்படி உள்ள நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி. ஸோ இந்த வாழையோட எசன்ஸ்லாம் வந்து உள்ள நல்லா இறங்கிடும். மூடி போட்டு மேலே வந்து ஒரு வெயிட் வைக்க போறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ பிரியாணிக்கு வந்து தம் போட்டாச்சு. எங்களோட ஃபேவரட் பார்ட் வந்து 65 தான். ஜஸ்விக்கு வந்து 65 ஜஸ்விக்கு வந்து 65 ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அது ஃப்ரை பண்ணிடலாம். பாயில்டு எக் ஆனியன் ரைத்தா மட்டும் பண்ணணும். ஸோ அது லாஸ்டா பண்ணிக்கலாம். அப்ப இதுல ஒண்ணா கூட நீ தொடக்கூடாது. சரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அம்மா நான் எதுக்கு ஓடிக்கிறேன் சரியா? சரியா? மம்மி உனக்கு டூ எனக்கு டூ ஓகேவா? உட ஃபாஸ்டா? எனக்கு 2 ஓடிக்கணும். சரி 2 ஓட. I guess நீ ஓட நான் அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிரேன். சரியா? சோ இப்போ வந்து தம் எடுத்துடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். க்ளோஸ் அப்ல பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். வாவ், அந்த வாழையில பாருங்க எப்படி கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு. ஸோ வாழையில வந்து அப்படி அரோமா வந்து ஃபுல்லா உள்ள இறங்கியிருக்கும். இப்போ வந்து சாதத்தை அப்படியே உடைச்சிட்டுலாம். சாதம் பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா இருக்குன்னு. அடி கூட பிடிக்காது, அவ்வளோ கிளியரா வரும். பர்ஃபெக்ட் ரேஷியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க கொஞ்சம் கூட சாதம் வந்து குழையல, கரெக்டா உதிரி உதிரியா இருக்கு. அண்ட் அடியில வந்து எதுலையுமே ஒட்டாது. இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். மெயின் இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் செய்யும்போது எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கும். அது இந்த பிரியாணிலாம் வந்து சுட சுட சாப்பிட்டா செம்மையா இருக்கும். 65 ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த 2 மசாலாவுமே மதுரை விருந்து மசாலா ஃபுட்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்க ஆர்டர் பண்ணணும்னா வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட ப்ராடக்ட் வந்து 1 வீக் டைம்ல உங்களுக்கு டிஸ்பேச் ஆகிடும். பிகாஸ் எவ்ரி சிங்கிள் டைம் வந்து நாங்கள் ஃப்ரெஷ் பேச்சஸ் தான் வந்து அரைப்போம். அதாவது வீக்லி ஒன்ஸ் தான் வந்து மசாலா அரைப்போம். ஸோ உங்களுக்கு 1 வீக் டைம்ல மசாலா வந்து ரிசீவ் ஆகிடும். ஜெஷி சாப்பிடலாமா? இல்லம்மா எனக்கு வேண்டாம். ஏன் தங்கம் சாப்பிடணும் தங்கம்? பிடிக்கலையா? அப்படியா? சரி சாப்பிடலாமா? மம்மி I don't want. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பிரியாணி டேஸ்ட் சாப்பிடுறது சூப்பராக இருக்கும். யூஸ்வலி நான் கிளாஸ்க்கு வந்து மட்டன் பிரியாணி பண்ணுவேன், சிக்கன் பிரியாணி பண்ண மாட்டேன். இன்னைக்கு வந்து சிக்கன் போட்டு பண்ணணும். பிகாஸ் ஜஸ்ட்வி அது எனக்குமே சிக்கன் தான் பயங்கர ஃபேவரட். 65 சாப்பிடலாம். செம்ம. இன்னைக்கு சண்டே வந்து பயங்கர சூப்பராக இருக்கு. எல்லாமே டேஸ்டியாக இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும் மதுரைனாலே ஃபுட்டு வந்து பயங்கர ஃபேமஸ். அங்கே வந்து சாப்பிட்டு வளர்ந்தனால எனக்கு ஃபுட்டில் வந்து இந்த டேஸ்ட் இப்படி இருக்கணும், இந்த கலர் இப்படி இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும், ஒன்று பார்த்து பார்த்து செய்வேன். ஸோ எல்லாமே செம்ம சூப்பராக வந்திருக்கு. இந்த சண்டே உங்கள் வீட்டில் நீங்களும் சூப்பராக நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிட்டுப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.